ஒரு காட்டுல ஒரு மின்மினி பூச்சி பறந்துட்டே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்ததாம். அந்த மின்மினி பூச்சிய சுத்தி அதை பிடிக்கிற இடத்துல ஒரு ஆத்திரத்தோடவும் ஒரு வேகத்தோடவும் ஒரு பாம்பு போயிட்டு இருந்ததும். அந்த பாம்பு அட்டாக் பண்ண வர்றதும் அந்த மின்மினி பூச்சி மேல பறக்கிறதும் திரும்ப வர்றதும் திரும்ப போறதும் இப்படியே இருந்தது. அதுக்கப்புறமா அந்த மின்மினி பூச்சி நினைச்சுச்சான், இட்ஸ் ஹை டைம் அந்த பாம்பை இப்ப நம்ம கேள்வி கேட்டே ஆகணும். சோ அந்த மின்மினி பூச்சி பறந்துட்டே அந்த பாம்பு கிட்ட கேட்டுச்சான், என்ன சாப்பிட்டா உன் வயிறு நிறைய போகுது, நான் உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சேனா? எதுக்கு என்ன துரத்திட்டு இருக்க? எதுக்கு என்ன சாப்பிட நினைக்கிற, கொல்ல நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கிட்ட கேள்வி கேக்குதான். சோ அந்த பாம்பு சொல்லுதான், உன்னை சாப்பிட்டு போய் எனக்கு எப்படி வயிறு நிறையும்? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆகாரமா? உன்னை கொல்றதுல எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்ல. அப்புறம் ஏன் என்னை கொல்ல இப்படி ஆத்திரப்பட்டுட்டு இருக்க, வேக வேகமா என் பின்னாடி ஓடி வர அப்படின்னு கேட்டா, நீ எனக்கு எந்த கெட்டதும் செய்யல, எந்த துரோகமும் செய்யல, ஆனா நீ பல 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 மின்னிட்டு இருக்க பத்தியா, அத பார்க்கும் போது எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. நீ ஒளி வீசி பறந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு தாங்க முடியல, எனக்கு எரிச்சலா இருக்கு, அதனால நான் உன்னை கொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இது வெறும் மின்மினி பூச்சியும் பாம்பு பத்தின கதை இல்லைங்க. உள்ள ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு. நாம நம்மளோட லைஃப்ல மேல ஏறி இப்படி ஷைன் ஆகும் போது நம்மளையும் திமிங்கல மாதிரி விழுங்குறதுக்கு இந்த பாம்பு மாதிரி ஆட்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லாம் நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டு இன்னும் மேல உயரமா பறந்து ஒளி வீசணும் அப்படிங்கிற ஒரு கோலை உங்க லைஃப்ல செட் பண்ணிட்டு கீப் மார்ச்சிங். இந்த மோட்டிவேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிவேர் ஆஃப் தோஸ் டாக்ஸிக் பீப்புள்ஸ். மக்களே, என்ன நான் சொல்றது சரிதானே?